ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்கு எப்போது பணம் வரும், எப்படி பணம் வரும், இதுதான் கேள்வி. அதாவது பொதுவாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு துலாம் லக்கணமாக இருந்து அது ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் எங்கே இருக்குது, ரெண்டாம் இடத்துலையே இருக்கா, மற்ற இடங்களில் இருக்குதான்னு பார்த்து ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்துக்கோங்க. ராசி அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நீங்கள் இப்போ வரைக்கும் கோச்சார நிலைகள் எங்கெங்கே இருக்குது அதை வச்சு அதோட வருவாய் எப்படி வருங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ராசி அடிப்படையாக வச்சு சொல்லும்போது ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சிகம் இல்லையா, இந்த விருச்சிகத்துக்குரிய செவ்வாய் எங்கே இருந்தால் என்ன மாதிரியான வருவாய் எந்தெந்த துறைகள்லேருந்து நமக்கு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் லக்னத்திலே இருந்தால், அதாவது நம்ம சொல்கிறது ராசியிலேயே இருந்தால், 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் ராசியிலே இருந்தால் பணத்தை பற்றி, அதாவது நீங்கள் திட்டமிடுற ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இது செஞ்சால் எவ்வளோ பணம் கிடைக்கும், இதில் காலை வச்சா நமக்கு என்ன முயற்சியில் பண்ணால் எந்த மாதிரி பணம் கிடைக்கும், அப்போ எப்பொழுதும் பண சிந்தனை அதிகமாகவே இருக்கும். அடுத்தது துலாம் ராசிங்கிறதுனால மேக்சிமம் பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருந்தாலும் என்ன வேலைக்கு போயிருந்தாலும் ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்யணும், ஓய்வு நேரங்களில் ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும், ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கணும், இப்படி ஏதாவது ஒரு வகையில் பணத்தை ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த செவ்வாய் 2ஆம் இடத்திலேயே இருந்தால், செவ்வாய் 2ஆம் இடத்திலேயே இருந்தால் இந்த இடத்துல செவ்வாயுடைய ராசி செவ்வாயிலேயே இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கும்போது மருத்துவத்துறை சம்பந்தமான துறைகள் மூலமாக ஒரு வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டராக இருக்கலாம், நர்ஸு செவிலியர்னு சொல்லக்கூடிய நர்ஸாக இருக்கலாம், அல்லது மருத்துவத்துறை சார்ந்த பணிகள் மருத்துவமனைகளில் என்ன வேலை பார்த்தாலும் சரி அப்படியும் வருவாய் வரலாம். அதையும் மீறி பார்த்திங்கன்னா இன்னும் சில இடங்கள் இந்த குடிசைகள் அந்த மாதிரி சில இந்த மாதிரி இடங்களை ஒட்டி மருத்துவமனைகளை ஒட்டி ஒரு ஹோட்டல் நடத்துறது ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அந்த வருவாயை உங்களுக்கு ஈட்டி தரும். அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய்ங்கிறதும் கிட்டத்தட்ட உணவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். சமைத்த உணவுங்கிறது செவ்வாய் சனி, சமைக்காத உணவு மளிகை பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அடுப்பங்கரையே செவ்வாயை தான் குறிக்கும். அதனால் உணவுப் பொருள், சமைக்காத உணவுப் பொருள்கள், அந்த ரா மெட்டீரியல் சொல்கிறோம் இல்லையா, அரிசி, உப்பு, மிளகா, புளி, இந்த பொருள்கள் விற்பனை மூலமாகவும் லாபத்தை ஈட்ட முடியும். மருந்து விற்பனை மூலமாகவும் லாபத்தை ஈட்ட முடியும். இந்த காவல்துறை, இந்த இராணுவம் தொடர்பான அந்த மாதிரி சில பேருக்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்வதன் மூலமும் இந்த வருவாயை ஈட்ட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்தால், செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்து போதுனா அது குருவுடைய வீடு தனுசு. செவ்வாய்ங்கிறது அது ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ இது அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுவும் இந்த வெளியுறவுத்துறை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ சாதாரணமாக ட்ராவல் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள இந்த தூதரகங்களை குறிக்கக்கூடிய இடம் தூது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது கூட 3ஆம் இடத்தை குறிக்கும்ல. செவ்வாய் அந்த இடத்துல போய் சொல்லும்போது இந்த இடத்துல வெறும் நம்ம ட்ராவலாக மட்டுமே பார்க்கக்கூடாது. ட்ராவல் செய்யக்கூடிய இடத்தில் அதிகாரம் மிகுந்தவர்களாக இருக்கணும்னா கிட்டத்தட்ட தூதர்களாகவும் தூதரகங்களாகவும் இருப்பாங்க. அதில் அது சார்ந்த பணிகளில் அவங்க இருப்பாங்க. அடுத்தது பயண கட்டுரைகள், அதாவது ஒரு நேவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பற்படை போகிறதுன்னா அந்த பயணத்தை குறிக்கிற விஷயங்களை சொல்கிறதும் இந்த செவ்வாய் தானே. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அது பயணமாகவும் இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா பாதுகாப்பாகவும் இருக்குல்ல. அப்போ பயணம், பாதுகாப்பு இது சம்மந்தப்பட்ட துறைகளோடு, சுற்றுலா இது சம்மந்தப்பட்ட துறைகளோடு வருவாய் ஈட்டுபவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தால், 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப சிறப்பு தானே. 2ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்குஸ்தானமும் வித்தைஸ்தானமும் ஒன்றா தானே போகுது. இவங்க நல்லது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதாவது ஒரு பொருளை விற்கிறது, ஒரு நிலத்தை விற்கிறதுங்கிறது இவங்களுக்கு நல்லது கொடுக்குமோ தவிர நிலத்தை வாங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. அப்போது இந்த 4ஆம் இடத்துல உட்காரும்போது வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தவிர மற்ற இடங்களில் இவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, ஒருத்தவங்க வீடை விற்று கொடுக்கணும்னு வந்தாலும், நிலத்தை விற்று கொடுக்கணும்னு வந்தாலும், வாகனங்களை விற்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அதை செய்து கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ப்ளஸ்ஸு. அடுத்தது இந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பேரோட வருவாங்க. இவர்களுக்கே நிறைய இருக்கும். குடியிருக்கிற வீட்டுக்கும் அக்கம் பக்கத்துலேயும் நம்மளோட சண்டை போட்டுட்டு கூட சில பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த பிரச்சனைகளை எடுத்து அவர்களுக்காக சில வேலைகளை செய்து கொடுத்தோம்னா அது பலன் அளிக்கிறதா இருக்கும். இப்படி தான் அதை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தால், செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தால்
அந்த இடம் வந்து உணவை குறிக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கும்பம்ங்கிறது செக்கையும் குறிக்கும், கிரைண்டரையும் குறிக்கும், கோபுரங்களையும் குறிக்கும், மண்டபங்களையும் குறிக்கும், மைதானங்களையும் குறிக்கும், மேல்நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிகளையும் குறிக்கும், அதே போல் குகைகளையும் குறிக்கும்னு சொல்கிறோம்ல. இது தொடர்பாக என்ன தொழிலை வேணாலும் வந்து கண்டிப்பாக செய்யலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிங் உணவு பயிற்சிகள் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து இவர்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது கிட்டத்தட்ட அடுத்தவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது கூட தானே. அப்போ உணவு பயிற்சி, உணவு தயாரிப்பு பயிற்சி, இந்த மாதிரி வந்து கேட்டரிங் காலேஜஸ், இந்த மாதிரி கேட்டரிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து இவர்களுக்கு கை கொடுக்கும். தொழில்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்காட்டி கூட அந்த கேட்டரிங் பயிற்சிகளை சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது வந்து இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து இந்த குகைகள், இந்த மலை குகைகள், இந்த சங்கிலி தொடர்கள் போல் இந்த குகையெல்லாம் சில வேலைகள்லாம் பணியாற்றவர்கள் இருக்காங்கள்ல, அவர்கள் மூலமாகவும் அது மூலமாகவும் இவர்களுக்கு வருவாய் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தால், 6ஆம் இடம்ங்கிறது மீனராசி, செவ்வாய்க்கு குருவுடைய வீடு வந்து உகந்த வீடு தான். இந்த 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தால் இப்போ என்ன வருவாய் கிடைக்கும்னா, பொதுவாக 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை என்றாலும் கூட செவ்வாய்க்கு 6ஆம் இடம் சிறப்பான இடம்ங்கிறதுனால அடுத்தவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதன் மூலமாக இவர்களுக்கு வருவாய் கிடைக்கும். அப்போ நல்ல வழக்கறிஞர்களாக இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த காவல்துறையில் கூட நல்ல அதிகாரிகள் இருக்கான், அதிகாரம் மிகுந்த சில பதவிகளில் உட்காந்து அது மூலமாக இவர்களுக்கு வருவாய் கிடைக்கும். அமைந்திருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறத பார்த்து இவர்கள் வந்து எப்படி செய்வாங்க, என்ன மாதிரியான அதிகார பதவிகளில் இருப்பாங்க. தனியார் நிறுவனங்கள்லையும் இருக்கான், சில பேர் அரசு துறைகள்லையும் இருக்கலாம், சில பேர் காவல்துறையில் கூட இருப்பாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து மருத்துவத்துறை, வெடிமருந்துத்துறை, இந்த மாதிரி இடங்களில் கூட இருப்பாங்க. அது இருக்கிற ராசிங்கும் போது இது குருவோட வீடுங்கிறதுனால இந்த கடல் நீர் பொருட்கள், நீர் சார்ந்த அந்த மீன் சார்ந்த அந்த கடல் உணவு பொருட்கள், இதையெல்லாம் வந்து தரம் பிரிக்கிறவர்களாக கூட, அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளாகவும் துறைமுகங்களில் நல்ல பொறுப்பில் இருக்கிறவங்களாக கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்குது, அதனால் இது வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு தோஷம்லாம் கிடையாது. செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது வரக்கூடிய வருவாய் மனைவி மூலமாகவும் ஒரு வருவாய் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு சொந்தமான சில நிலங்கள் இருக்கிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால இது 7ஆம் இடம் தொடர்பான மனைவி நண்பர்கள் மூலமாக சில பேர் வந்து அவர்கள் மூலமாக சில தொழில்களை வந்து இவங்க எடுத்து செஞ்சு சில சப்கான்ட்ராக்ட் மாதிரி கொடுப்பாங்கல்ல, இந்த வேலையை யாரை கொடுக்குறத விட நீ எடுத்து செஞ்சு கொடு, உனக்கு அதில் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன், கான்ட்ராக்ட் இப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வருவாய் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால், 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பு அல்ல. அதே போல் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு கிடையாது. இருந்தாலும் இருக்கிற வீடு சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த நறுமணம் தொடர்பான பொருட்கள் வியாபாரம் செய்தார்கள்னா, இல்லைன்னா அது சார்ந்த துறைகளில் இருந்த ஆரோமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நறுமணம் தயாரிக்கிற பொருள்களாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட பொருள்களை விற்பனை செய்பவர்களாக இருந்தாலும் சரி. அடுத்தது வந்து பூக்கள் தொடர்பான விஷயங்கள், அந்த பூக்கள் தொடர்புடைய சில இந்த அது என்ன சொல்ல, இந்த சாறுகள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் எடுத்து பண்ணுறாங்கல்ல, அது பூக்களோட தொடர்புடைய வியாபாரங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்நடையோட சாணங்கள்லேருந்து எடுத்து இந்த சாம்பல் விபூதியெல்லாம் கூட கிட்டத்தட்ட எடுத்திங்கன்னா கூட அங்கேருந்து எடுக்கலாம். ஏன்னா பசு சாணத்துலேருந்து எடுத்து விபூதி தயார் பண்ணுவாங்கள்ல, அப்புறம் சில இதுலேருந்து எடுத்து இந்த ஊதுபத்தி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தயார் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி தொழில்கள் மூலமாகவும் அவர்களுக்கு வருவாய் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருந்தால், செவ்வாய் வந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறது, அதுவும் வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பை கொடுக்காது. அப்படின்றாலும் இவங்க வந்து என்ன வேலை செய்தாலும் அவர்களுக்கு வந்து அதில் வந்து போதுமான வருவாய் என்ன கிடைச்சாலும் இவங்க நிறைவடைய மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நேரத்தில் அந்த 2 முயலை விரட்டிக்கிட்டு போகிற சமயம், ஒரு முயலை விரட்டினாலே நமக்கு பிடிக்கிறது கஷ்டம். ஒரே நேரத்தில் எப்படி 2 முயலை விரட்டுறது, இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் இல்லை, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சிக்கிட்டு ஓரளவு லேசான வருவாயை தான் பெறுவார்கள். இருந்தாலும் அதுக்காக இவங்க போடக்கூடிய அந்த எஃபர்ட் இருக்குல்ல, முயற்சிங்கிறது ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வருவாய் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அடுத்து துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கு திக்பலம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால அதுக்குரிய பலனை கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் வந்து இவங்க சிறைக்கு கொடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல, 2 மடங்கு உழைப்பை கொடுக்கணும். 2 மடங்கு உழைப்பை கொடுத்தாங்கன்னா 1 மடங்கு அதுலேருந்து எடுப்பாங்க.
அப்போ இந்த இடத்துல கடகம் அப்படின்னு பார்க்கும்போது கடகம் என்னென்னத்தை எடுக்க குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த விஷயங்களை குறிக்குது. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வாகனம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கிறதுனால அது தொடர்பான பணிகளில் அவங்க இறங்கும்போது, அதாவது நேரடியாக அந்த தொழில்கள் மட்டும் இல்லை, ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெயிண்ட் சப்ளை பண்ணுறவங்க, சின்ன சின்ன அந்த ப்ளம்பிங் பொருட்கள், அந்த பொருட்கள், எலக்ட்ரிக்கல் இப்படி சப்ளை பண்ணுறவங்கள கூட எடுத்துக்கலாம். அப்போ அது தொடர்பான துறை சார்ந்தவர்களுக்கு அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் வெற்றியை கிடைப்பாங்க. அது 100 மார்க் வாங்கணும்னு உழைச்சாங்கன்னா 50 மார்க் கண்டிப்பாக கேரண்டாக கிடைக்கும். அப்படி தான் எடுத்துக்கலாம். இவர்களோட சில பேர் கம்மியாக உழைக்கிறவங்க அதை விட தாண்டி எடுத்துகிட்டு போகும்போது மனசில் நேரத்தில் சஞ்சலம் அடையும். இருந்தாலும் 10ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறதுனால இறுதி வரைக்கும் முழு முயற்சியை போட்டு கடுமையாக போராடுவாங்க. ஓரளவு வெற்றியும் காண்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே செவ்வாய் 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 11ஆம் இடமான சிம்மத்தில் இருந்தால் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா 11ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருக்கிறது நல்ல லாபத்தை தானே கொடுக்கும் அப்படின்னு எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடாது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த 11ஆம் இடம்ங்கிறது ஒரு பாதகமான இடம். இது என்னடா அது சரராசினால இவன் வந்து வன்மத்தை கற்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஜோதிட விதியை நம்ம சொல்கிறோம். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கும்போது எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவாயை கிடைக்க முடியாது. சகோதரர்கள் இருக்காங்கல்ல, ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஒரு கடுமையான பாதிப்பை சந்திப்பாங்க. வருவாய் இழப்புகளையும் சில நேரங்களில் சந்திப்பாங்க. அதனால் கூடுமான வரை இவங்க பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்களில் இறங்கக்கூடாது. அடுத்தது வந்து உறவினர்கள் சம்மந்தப்பட்டவங்கள கூட வச்சுக்கிட்டு அந்த வேலையும் செய்யாமல் யாரோ சம்மந்தம் இல்லாத இடத்துல ஒரு வேலையை மட்டும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஓரளவு அவர்களுக்கு அந்த வருவாய் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருந்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் போய் 12ஆம் இடத்துல உட்காருது. அது பெரிய சிறப்பு இல்லை. அடுத்தது வந்து கன்னி ராசியில் செவ்வாய் உட்கார்றது கடலும் வற்றுங்கிறாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்ளவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எந்த பொருளையாவது டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டு அந்த வேலை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி இல்லையா அந்த மாதிரி டீலர்களில் வேலை பார்க்குறது, வேர் ஹவுசிங்கில் வேலை பார்க்குறது மூலமாக இவங்களுக்கு வருவாய் கிடைச்சா இது ஓரளவு அந்த தொழில்களால் அவங்களுக்கு நிலச்சி நிற்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2ஆம் இடத்தை வச்சு பார்த்துட்டோம். 8ஆம் இடமும் வருவாய் தரக்கூடிய ஸ்தானம் தானே. அப்போ அதுக்கு வந்து 2ஆம் இடம்ங்கிறது 8ஆம் இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் சுக்கிரன் தான். அப்போ ரிஷபத்துக்கு துலாமுக்கு 8ஆம் இடம் ரிஷபம், அதுக்கு எடுக்கக்கூடிய கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுங்கிறதுனால ராசியாதிபதியே 8ஆம் அதிபதியாகவும் வருவதனால இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன தான் போராடினா கூட ஒரு இடத்துல வந்து பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட சில நேரங்களில் இது வரைக்கும் எல்லாம் ஒரு 10 ஃபெயிலியரை கொடுத்து 11ஆவது ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் பாருங்கள். அது வந்து அந்த 10 ஃபெயிலியரையும் தாண்டி ஓரளவு நல்ல லாபத்தை கொடுத்துரும். அது ஏன்னா இவங்களுக்கு பொதுவாகவே துலாம் ராசிக்கு பொதுவாகவே பார்க்கும்போது 10ஆம் இடம் சந்திரனுங்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் இருக்காது. இவர்களுக்கு என்னதான் கஷ்டமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு மட்டும் தேவையானது ஏதாவது ஒரு இடத்துல கிடைச்சிருங்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய போராட்டம் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன். அவர் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எதிர்பாராத வகையில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்ததுன்னா அந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து முடிவு பண்ணணும். ஏன்னா நமக்கு எதிர்பாராத தனலாபம் சம்மந்தம் இல்லாமல் வருதுன்னா கூடுமான வரைக்கும் யோசித்து இதனால் பின்னாடி சிக்கல் வரக்கூடாதுங்கிறது எச்சரிக்கையோடு பார்க்கணும். அடுத்தது எப்பப்பெல்லாம் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எப்படி வருவாய் வருங்கிறத சொல்லிட்டோம். எப்போது வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்ங்கிறது 3, 6, 10, 11ஆம் இடம் உங்கள் ராசிலேருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். மற்ற இடங்களில் ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சூரியனும் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்கள் ராசிலேருந்து 3ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 3ஆம் இடம் பார்க்கும்போது தனுசு தானே. அப்போ மார்கழி மாதத்தில் தான் வந்து சூரியன் வந்து தனுசு ராசிக்கு வரும். அந்த மாதிரி 3ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றது. அப்போ 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பங்குனி மாதம் மீன ராசிக்கு வரும்ல அந்த இடம். அடுத்தது 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆடி மாதம் கடகத்துக்கு வரும்போதும் உங்களுக்கு நல்ல பண வருவாய் கிடைக்கும். இந்த சூரியனுக்கு சனி, ராகு, கேது இந்த மாதிரி சேர்க்கைகள் இல்லாத இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வருவாய் நிறைவாக கிடைக்கும். மற்ற ஏதாவது பார்வை இருந்ததுன்னா அந்த வருவாயில் சிற்றளவுக்கு பாதிப்பு இருக்கும். இதுதான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போது பணம் வரும், எப்படி பணம் வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இது அப்படியே டபுள் ஆகுதா ட்ரிபிள் ஆகுதாங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவோம்ல, பணத்தை டபுள் ஆகுறது ட்ரிபிள் ஆகுறதெல்லாம் பின்னாடி என்ன சிக்கலை கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரிலாம் ஆக்கிறதுக்கு ஆள்லாம் கிடையாது. அது மாதிரி இருந்ததுன்னா அவங்கவுங்களே பண்ணிட்டு போயிடுவாங்கள்ல. மக்களை வந்து ஏமாற்றக்கூடாதுங்கிறதுனால இந்த விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு பாயிண்ட்டையும் விளக்கமாக சொல்கிறோம். இது உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.